நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரீயூனியன் ப்ரோமோ இன்னைக்கு 12/7க்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த ப்ரோமோ தான் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க வைரலாக போயிட்டுருக்கு. தியேட்டர்ஸில் ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகிட்டுருக்கு அப்படி தான் சொல்லியாகணும். முக்கியமாக இந்த 2 ஜாம்பவான்களும் கரெக்டாக அந்த மெக்கானிக் செட்டில் நடந்து வர சீனுக்குங்க இவங்களை அடுத்து எப்போ சில்வர் ஸ்க்ரீனில் பார்ப்போன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த அவங்களுடைய ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய விருந்து அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ சோஷியல் மீடியா முழுக்க இந்த ப்ரோமோ வீடியோ தான் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த திரைப்படத்தினுடைய ப்ரோமோ டீகோடிங், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் எந்த தேதியில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த எல்லா விஷயங்களை பற்றி தான் நம்ம முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக அந்த ப்ரோமோ வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம நெல்சன் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு யார் ரூமுக்கு போய் கேட்கலாம் அப்படிலாம் யோசிச்சுக்காரு. நம்ம அனிருத் வந்து நடுவில் இருந்து ஒரு காமெடி பண்ணிட்டு போகிறாரு. ரெண்டில் ஏதாவது தொடுங்க நெல்சன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு காமெடி பண்ணிட்டு நடுலேருந்து போகிறாரு. இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, நெல்சனுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 படங்கள் வந்து இருக்குங்க. த காட்ஃபாதர்னு ஒன்று, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கான்னு ஒன்று, 2 படங்கள் வந்து இருக்குது. ஸோ எனக்கு இருக்கிற கேள்வி வந்து என்னென்னா, ஒருவேளை இந்த 2 படத்தை ரீமேக் பண்ணி நம்ம ரஜினி அண்ட் கமல் ஸ்டைலில் பண்ண போகிறாங்களா? ஸோ இது ரீமேக் ஃபிலிமா இல்லை நெல்சன் அவர்களுடைய ஒரிஜினல் ஃபிலிம் அப்படிங்கிற கேள்வி வந்து வருது. அப்படி ஒரு வேளை இல்லைன்னா, இந்த 2 படத்தை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக இந்த படம் இருக்கும்னு நமக்கு இன்டெரக்டாக சொல்ல வராங்களாங்கிறது தெரில. பட் இந்த 2 படத்தினுடைய போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வாண்டடாக தான் வச்சுருக்காங்க. இது எப்படி சொல்ல, தேவையில்லாமலாம் வைக்கல. ஏதோ இந்த 2 போஸ்டருக்கும் இந்த படத்துக்கு வந்து ஒரு சம்மந்தம் இருக்குது. ஒன்று ரீமேக் ஃபிலிமாக இந்த படம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 2 படத்தில் இருக்கிற அந்த கேங்ஸ்டர் போர்ஷன்ஸை இன்ஸ்பயர் பண்ணி இந்த படத்தில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படியே ப்ரோமோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போய்கொண்டே இருக்குது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் வந்து கேட்குறாரு, இதை கமல் சார் எடுத்தாரான்னு கேட்குறாரு. கமல் சார் இதை எடுத்தாருன்னு சொன்னார். ரஜினி சார் வந்து அதை எடுக்காமல் கமல் சார் எது எடுக்கலையோ அதை வந்து எடுத்தார். அதேமாரி திரும்ப கமல் சார் வந்து ஒரு கோட் வந்து கேட்குற, இந்த கோட்டை ரஜினி சார் எடுத்தாரான்னு கேட்டதுக்கு, ஆமாம் இது ரஜினி சார் எடுத்தாருன்னு நம்ம நெல்சன் வந்து சொன்னார்னா, நம்ம கமல் சார் வேறு ஒரு கோட் வந்து எடுத்து 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த டிஃப்ரென்சியேஷனை காட்டுறதுக்காண்டி அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ், கோட், ஸ்டைல், மாஸ், கண்ணாடி, ஷூ, ஸோ எல்லாமே அவங்களுடைய ஒரு மாஸ் எலிவேஷன் எந்த மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க காஸ்டியூம்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அந்த மெக்கானிக் ஷெட்டுக்குள்ளே ஃபுல்லாக நடந்து போய் காருக்குள்ளே போய் உட்கார்றாங்க. நம்ம அனிருத் அவர்கள் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி நான் பிஜிஎம்லாம் போட்டிருக்கேன் சார் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் பிற கேட்டுக்கல அப்படின்னு நம்ம கமல் சார் அங்கே ஒரு தக்கு கொடுத்து யார் ஹீரோ அப்படின்னு கேட்டு இந்த ப்ரோமோ வீடியோ வந்து முடிச்சிருக்காங்க அப்படி தான் சொல்லியாகணும். பட் பர்ஸ்னலி எனக்கு வந்து இந்த ப்ரோமோ வீடியோ பார்த்த பிறகு இந்த திரைப்படத்தில் நீங்கள் இந்த 2 ஜாம்பவான்களை வச்சு எப்படி ஃபைட் சீன் எடுக்க போகிறீங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. பிகாஸ் 2 பேரோட ஏஜ் ஃபேக்டருமே நீங்கள் நோட் பண்ணி பார்க்கணும். 2 பேருமே 70+ வந்து இப்போ ஆயிட்டாங்க. அவங்களால ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபைட் சீன் வந்து நடிக்க முடியாது. அவங்க ப்ரைம் டைமில் இருந்த மாதிரி இப்போ வந்து நடிக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம நெல்சன் அவர்கள் எந்த மாதிரி வந்து ஃபைட் சீன்லாம் பிளான் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எனக்குள்ள இந்த கொஸ்டின் இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஸோ ஆடியன்ஸ் ஆகிய உங்களுக்கும் இந்த மாதிரி கேள்விகள் இருக்குது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணி போங்க. எனக்கு சீரியஸ்லி ஐடியாவே இல்லைங்க. ஏன்னா 2 பேருமே ஒரு கேங்ஸ்டர் லுக்கில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே இது ஃபீல் குட் ஃபிலிம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ப்ரோமோ பார்த்த பிறகு, முக்கியமாக ரஜினி அண்ட் கமல் சாரோடைய லுக்கை பார்த்த பிறகு கன்ஃபார்ம் இது வந்து ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. பட் இவங்க எப்படி ஆக்ஷன் சீக்வென்ஸ் பண்ண போகிறாங்கிறதுல எனக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லை அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ மேபி அந்த ஜெயிலரில் நம்ம பார்த்துருப்போம், ரஜினி சார் வந்து ரொம்பவே கம்மியான ஃபைட் சீன்லாம் பண்ணியிருப்பார். பட் அந்த ஃபைட் சீன் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த மாதிரி அந்த ஃபைட் சீன் வந்து நம்ம நெல்சன் வந்து கிராஃப்ட் பண்ணியிருப்பார். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன் சீக்வென்ஸ் தான் இந்த ப்ராஜெக்ட்லேயே நம்ம நெல்சன் அவர்கள் வந்து அப்ளை பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு. இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் தான் வந்து ஆரம்பிக்க போகுது. பிகாஸ் நம்ம நெல்சன் அவர்கள் இன்னும் ஜெயிலர் 2வோட ஷூட்டிங்கே முடியல. ரஜினி சாரோட போர்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. பட் இன்னும் மித்த காஸ்ட்டோட போர்ஷன்ஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து எடுக்க போகிறாங்க. ஆக்சுவலி மார்ச் மாதம் ஷாருக் கான் அவர்களோட போர்ஷன் வந்து எடுக்க போகிறதா சொல்லிட்டுருக்காங்க. ஆல்ரெடி எடுத்துட்டாங்களாம். ஸோ இப்போ எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி மார்ச் மாதம் பண்ண போகிறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ்னால அவங்களோட டேட்ஸ் வாங்க ரொம்பவே டைம் ஆகுது. அந்த காரணத்தினால இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ரொம்ப டிலே ஆகுது அப்படி தான் சொல்லணும். ஸோ அவர் ஜெயிலர் 2வோட ஷூட்டிங்கை முடித்த பிறகு
நம்ம ரஜினி சார் இதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தியோட இன்னொரு படம் பண்ணுவார். அந்த படம்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆன பிறகு தான் இந்த படத்துக்கு வந்து இவங்க ஷூட்டிங் வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ சிபி சக்கரவர்த்தியோட அந்த படம் வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு ப்ரொடக்ஷன் டீமே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராபப்ளி ஷூட்டிங் வந்து அடுத்த வருஷம் தான் ஆரம்பிக்கும். படம் வந்து பார்த்திங்கன்னா 2028 பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளான்லேருந்து இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம ரஜினி சார் வந்து அடுத்த வருஷம் ஃபுல் ஃப்ரீ தான். அடுத்த வருஷம் ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ கமல் சார் அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து செட்டப் வந்து பண்ணிப்பார். ஸோ எத்தனை பேர் நம்ம கமல்ஹாசன் மற்றும் ரஜினி சார் அவர்களுடைய இந்த ப்ராஜெக்ட்காண்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நம்ம ஸ்டேயில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் KHXRK ப்ராஜெக்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களோட உண்மையான ஆதரவை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் அதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.